மட்டன் கறிக்கடையில் ஆட்டோட தலை கேட்குறப்ப கண்ணு முன்னாடியே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டு தலை முடியெல்லாம் நெருப்பில் வாட்டுறாங்க. வாட்டினதுக்கப்புறம் அந்த வாட்டினது கருப்பாக இருக்கிறத கத்தியில் சுரண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டு தலையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு கயிறு மூலமாக தேய்க்கிறாங்க. அப்போ தான் இந்த தீயில வாட்டின கருப்பாக இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. கருப்பாக இருக்கிற தலை வெள்ளையாக மாறிடுது. அதுக்கப்புறம் அருவாளில் வெட்டுறப்ப அந்த பெரிய பெரிய எலும்பு தாடையெல்லாம் வெளியில் எடுத்துடுறாங்க. உள்ளே இருக்கிற மூளை வெட்டி எடுக்கிறது பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதாவது ஆட்டு தலையில் அந்த மூளை இருக்கிற பகுதியில் மேலே உச்சியில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஜவ்வு மாதிரி இருக்குது. அதை கத்தியில் கட் பண்ணிவிட்டு அந்த மூளையை சுற்றி ஒரு பேக்கப் ஒரு ஜவ்வு இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மூளையை வெளியில் எடுக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் எங்கள் வீட்டு தேவைக்காக 2 ஆட்டு தலை வாங்கினோம். அந்த தலை சுத்தம் பண்ணுறதை கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. இதே மாதிரி ஆட்டு தலை வெட்டி அந்த உள்ளே இருக்கிற மூளையை வெளியில் எடுப்பது பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மூளை வெளியில் எடுப்பது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், மேலே இருக்கிற ஜவ்வை லேசாக கத்தியில் கட் பண்ணுறாரு. அந்த பேக்கப்பான ஜவ்வெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மூளையை வெளியில் எடுக்கிறாரு. அப்படி தான் இன்றைக்கி ஒரு தலைக்கறி வறுவலுக்காக நான் பெரிய பெரிய எலும்பெல்லாம் கழிச்சிட்டு சதைப்பகுதி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தலைக்கறி வறுவல் செய்ய போகிறோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்.